எங்க மீனும் கொச்சியும் கம்பும் எடுத்துன்னு போய் நிற்கிறேன். எங்கே போகிறேன்னா எங்கே போகிறேன்? முருங்கைக்காய் பிக்க போகிறேன். ஏன்னா எங்கள் வீட்டில் வந்து இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து முருங்கைக்காய் வச்சுருக்கு. இந்த செடி வந்து நாங்கள் வாங்கிட்டும் வரல, நெட்டும் வைக்கல. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நாங்கள் துணி துவச்சிட்டு இருந்தோம். ஃபஸ்ட்டு வந்து இந்த இடத்துல மண்ணாக இருந்ததா, அது வந்து முருங்கைக்காய் 2 செடி வளர்ந்துருந்தது பாருங்கள். ஒன்று வந்து காம்பவுண்டு பின்னாடி வச்சிட்டோம், அப்போ காம்பவுண்டே கட்டலை. ஒன்று வந்து காம்பவுண்டு பின்னாடி வச்சிட்டோம், இன்னொன்று வந்து உள்ளார வச்சுருக்கோம். அந்த இடத்துல தெரியுதா? ஆமாம் வச்சுருக்கோம். இதான் ஃபஸ்ட் டைம் வந்து எங்கள் வீட்டிலேருந்து முருங்கைக்காய் வந்து காய்ச்சிருக்கு. அது வந்து எனக்கு ஒன்று தான் தெரிஞ்சது. ஒரு அக்கா சொன்னாங்க 2 முருங்கைக்காய் வச்சுருக்குனாங்க. அது பிக்க தான் போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நாளைக்கு நம்ம வீட்டில் பிரித்து சாப்பிட்றது தனி டேஸ்ட்டு தான். சரி வாங்க போய் பிக்கலாம். தெரியல முருங்கா, அப்போ ஜூம் பண்ணிக்காம தெரியல. இதில் வந்து கம்பளி பூச்சி பிடிக்கல. தெரியுது 2 தெரியுது. இதில் வந்து கம்பளி பூச்சி பிடிக்கல. இந்த மரத்தில் உள்ளார வச்ச மரத்தில், வெளியே வச்ச மரத்தில் தான் கம்பளி பூச்சி இருக்கு. 2 இருக்கு. சரி எனக்கு 8ஆவதுமா. இங்கே இப்போ பிஞ்சு வச்சிருக்கு பாரு. இங்கே பிஞ்சு இதோ நிறைய வச்சிருக்கு. இது இங்கே கூட வச்சிருக்கு. இதோ நிறைய பிஞ்சு வச்சிருக்குல்ல. சரி முருங்கை எனக்கு 8ஆவது. நீ தான் வைக்கிறோம். இந்த ஆக்குருவா எனக்கே 8இல்லையா? இனிமேல் மண்ணு மலையை நினைப்பிக்கலாமா ஃப்ரெண்ட்ஸ்? 8ல் அதுக்கப்புறம் வந்து இப்போ தான் 8து. காம்பவுண்ட் மேலே ஏறி நிற்கிப்பிக்கிறாரு. எங்கே மரத்துலேயே மாட்டிக்கிச்சா? இதோ ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, இன்னொரு முருங்கா. பாருங்க மூஞ்சே தெரியாது, வெயில் வேறு அடிக்குது. விழுந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், கீழே இதோ விழுந்துருச்சு. இறங்கிக்கும் 8ல் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் ஆக்குருவா வச்சு தான் பிச்சிருக்கோம். இறங்கிடுங்க பார்த்து. இவர் ஹைட்டுக்கே 8ல், அப்போ என் ஹைட்டுக்கு எப்படி 8? ஓகே முருங்கா சூப்பர். ஃப்ரெண்ட்ஸ் 2 முருங்கைக்காய் பாருங்கள். இது நாட்டு முருங்கைக்கான்னு சொல்கிறாங்க. நாட்டு முருங்கைக்காவா இல்லையான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கஷ்டப்பட்டு இப்படியே பிச்சாச்சு. இவர் ஹைட்டுக்கு 8ல். அப்புறம் செவுத்து மேலே ஏறி அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ ஹைட்டு மரம் போயிடுச்சுல. செவுத்து மேலே ஏறி முருங்கைக்காய் பிச்சாச்சு. இது சமைச்சிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஓகே பாய்.